இப்போ அன்பை சிவத்தில் சுனாமின்னு பேசியிருப்பீங்க, அடுத்த வருஷம் சுனாமி வந்துச்சு. இதில் ஒரிசான்னு பேசியிருப்பீங்க, இந்த வருஷம் ஒரிசால் அதே போல் அதே இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ரியாலிட்டியில்? என்னடா அது சும்மா எதர்ச்சியாக படத்தில் சொன்ன விஷயம்லாம் ஒரிஜினலாக நடக்குது? அது இது சந்தோஷப்படுற விஷயமா வருத்தப்படுற விஷயம் தான் இருந்தாலும், பட் அதுக்கு பின்னாடி இந்த சுனாமிக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னா, கமல் சார் படத்துல எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படுற மாதிரி இருக்கும். இப்போ மூன்றாம் முறையில் கிளைமாக்ஸ்ல வந்து அடிக்கிறதாக குணால பேசுவாங்க, அப்புறம் குணாவாகட்டும், பயம் பயம், அப்புறம் அபிரா, ஈவன் தெனாலியில கூட பாத்தீங்கன்னா அந்த இலங்கை பாஷையில பயம் பயம் நல்லா வரும். அன்பை சிவத்தில் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு ஷாட்லேயே. ஏன்னா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து மேபி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு. அது விஷயமா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் சார். சார் அது எப்படி சார் திணிக்க வேண்டாம் சார், கதையோட வந்தால் நான் பார்க்கலாம், இல்லைன்னா திணிக்க வேண்டாங்கிற மாதிரி சார் சொன்னார். அப்புறம் ஒரு நாள் வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு டைரக்டரோட இன்விடேஷன் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவர் வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ற டைரக்டர்ஸ் வந்து வருஷம் வருஷம் அவர் பெரிய லெவலில் அவார்டு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ எதுக்காக அவார்டு கொடுக்குறாருன்ட்டு அந்த கதையை வந்து கமல் சார் சொன்னார். அவரோட சன் முதல் படம் பண்ணும்பொழுது தண்ணியில இருந்து செத்துட்டாரு வைசாக்ல. அந்த முதல் படத்துல அவர் ஒரு படத்துல ஒரு புது ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். அவர் யாருன்னா இப்போ மிஸ்டர் அஜித் குமார், அவரோட முதல் படம் பிரேம புஸ்தகம். ஆமா, அந்த படம் ஷூட்டிங்ல அந்த டைரக்டர் வந்து அலை அடிச்சு தண்ணியில வந்து செத்துட்டாரு. சரி சரி சரி. என்ன சார் அவ்வளோ பெரிய அலையா இருக்காங்க சார், சுனாமி எல்லாம் இருக்குன்ட்டு. அப்ப அது வரைக்கும் எனக்கு சுனாமின்னா என்னன்னு தெரியாது. சுனாமின்னா என்ன சார்னா, அப்பதான் வந்து மதன் சார் கமல் சார் இதை பத்தி பேசணும், சுனாமி பத்தி. அப்பதான் அந்த முடிவுக்கு வந்தோம், ஏன் இந்த சுனாமியை வச்சே அந்த சீக்வன்ஸ் ஒன்று பண்ணக்கூடாது அப்படி வந்ததுதான் அது. ஆனா பின்னாடி சென்னையிலே வந்து சுனாமி தாக்கும்னு எங்களுக்குலாம் அப்போ சத்தியமா தெரியவே தெரியாது. இது பர்டிகுலர் சீன் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் டேல நாங்க எடுத்தோம் இந்த சீக்வன்ஸ். இதுக்கப்புறம் நாங்க கமல் சார் தனியா வச்சு தனியா மேட்ச் பண்ண சீக்வன்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து செகண்ட் டே ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்தார், மீதி எல்லாம் வந்து அவரோட போர்ஷன் நான் வந்து சென்னையில தான் ஷூட் பண்ணேன். ஓகே. அப்புறம் 2 ட்ரெயினை வாடகைக்கு எடுத்து, ஒரு ட்ரெயின் அந்த பக்கம், ஒரே ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பட் விஷுவலுக்காக 2 ட்ரெயின், ஏன்னா இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ரெயின் அந்த பக்கம், இன்னொரு ட்ரெயின் இந்த பக்கம் நிற்க வச்சு, நடுவில் இந்த 3 கம்பார்ட்மெண்ட் செட் போர்ஷனை வச்சுட்டேன். எல்லாம் வச்சு இது ஷார்ட்லாம் பிளான் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு இம்சை என்ன ஆகி போச்சுன்னா, அப்போ அந்த அகேலா கிரெயின் ஒன்று இருக்கும் 80 ஃபீட். ஸோ 80 ஃபீட் அந்த அந்த ஹைட் போனால் தான் இது ஃபுல்லாகவே ரெஜிஸ்டர் ஆகும். இதில் கதைப்படி ரெயின் எஃபெக்ட் வேற எல்லாம் பண்ணி, இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப இந்த வசதியெல்லாம் இல்லை, மானிட்டர் வசதியெல்லாம் இல்லை, சின்ன மானிட்டர் இருக்கும் அப்போ குட்டியா. எல்லாம் பண்ணி செட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்காக ஒரு 4-5 இது வச்சுட்டோம், ரெயின்காக மிஷின்லாம், அந்த ஃபயர் இன்ஜின்லாம் வச்சாச்சு. எல்லாம் வச்சு அக்கேலாலாம் ஹைட்டு 80 அடிக்கு மேலே போயிட்டு எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரிஹர்சல் பண்ணி ஸ்டார்ட் கேமரா அப்படின்ட்டு ஃப்ரேம் பார்த்தா தான் தெரியுது, ரெயின் வந்து கேமரா இங்கே இருக்கு, ரெயின் இப்படி வந்து விழுகுது. புரியுதா சொல்றது? கேமராக்குள்ளே வந்து ரெயினோட சோர்ஸே வர முடியல. ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல வந்து ரெயின் வந்து சிஜியில் கிரியேட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணேன். ஓ சரி. இதில் ரெயின் மட்டும் வந்து சிஜி. ஆனால் அப்பவே என்ன பிளான் பண்ணா, தரையில் மேலெல்லாம் ஃபுல்லாக ஈரம் பண்ணி அவங்க கால் இதிலெல்லாம் இது பண்ணிட்டு சிஜியில் கிரியேட் பண்ணணும். ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருந்துச்சு. இந்த செட்டு போடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பண்ண ரயில்வே டிரைவர்லாம் நிறுத்திடுவாங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாத்துல போகிற ரயில்வே ட்ரெயின் டிரைவருக்குலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, போகிற வழியில் செட்டு இருக்கும், நீங்கள் அதை ரியல் நினச்சி நம்பிடாதீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் நடந்துச்சு. சூப்பர் சார்.